இன்னைக்கு நம்ம சிக்கன் பார்பிக்யூ தான் செய்ய போறோம். லெக்கை வந்து நம்ம நல்லாவே கோடு போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ எடுத்து சிக்கனை இதில் போட்டு நல்லா கலக்கி வச்சிடலாம். ஸோ பார்பிக்யூ பண்றதுக்கு நம்ம லுங்கியெல்லாம் கட்டிக்கிட்டு ரெடி ஆயிடுச்சு. அதனால சூடத்தை வச்சு தான் பற்ற வைக்க போறேன். 2 லெக் வைக்கலாம் இதில். ஸோ இதை வந்து தீய விடாம அப்படியே திருப்பி திருப்பி போட்டு நம்ம பட்டரை ஆட் பண்ணிட்டே இருந்தோம்னா மக்களே, இன்னைக்கு நம்ம சிக்கன் பார்பிக்யூ தான் செய்ய போறோம். வீட்லயே வந்து சிக்கன் பார்பிக்யூ எப்படி செய்யறதுன்னா நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ கடையிலே சாப்பிட்டு ரொம்பவுமே போர் அடிச்சிருச்சு. அதனால சிக்கன் பார்பிக்யூ நம்மளே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீட்லயே செய்யறோம். ஸோ கிட்டு நம்ம கிட்டே இருக்கு. அதுக்காக காலையிலேயே போயிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து கோழிக்கடை நம்ம ஃப்ரெண்டு அவர்கிட்டயே சொல்லிட்டேன், இந்த மாதிரி லெக்கும் எனக்கு விங்ஸும் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ விங்ஸ் வந்து 5 பீஸ் வாங்கியிருக்கேன் மொத்தமாக. விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பார்பிக்யூக்கு சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி லெக் பார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஸோ எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதன் வீடியோ மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணி பாருங்க மக்களே. ஸோ லெக்கை வந்து நம்ம நல்லாவே கோடு போட்டுக்கலாம். ஸோ மசாலாஸ் எல்லாமே அப்போ தான் சூப்பராக உள்ளே இறங்கி நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்கு வந்து நல்லாவே கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி சிக்கன் வந்து உடையாத அளவு கோடு போட்டுக்கோங்க. நிறைய கோடும் போடக்கூடாது. ஸோ நான் எப்படி கோடு போடுறேன்னு பாருங்க. ஸோ இதே மாதிரி எல்லா பீஸையுமே கோடு போட்டுக்கலாம். விங்ஸ் வந்து எப்பயுமே தோலோட தான் வரும். இந்த தோல்லாம் நம்ம எடுக்க முடியாது. ஆனால் அதுதான் சரியான டேஸ்டா இருக்கும் விங்ஸ் பொறுத்த வரைக்கும். எல்லாத்தையும் கீறி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம கீறி வச்ச சிக்கன்ல வந்துட்டு ஒரு லெமனை வந்து லெமன் ஜூஸை மட்டும் நல்லாவே வந்து நல்லா புளிஞ்சு விட்டுருங்க. ஸோ ஒரு லெமன் அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து 1 kg சிக்கன் வருது. ஸோ ஒரு லெமன் போதும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி அதில் கொட்டை இல்லாமல் நல்லாவே புளிஞ்சு விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுதுகளை வந்து இதில் போட்டுருங்க. ஸோ போட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் லெமனும் வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் 5 to 10 மினிட்ஸ் விட்டுருங்க, ஊறட்டும் நல்லா. காஷ்மீரி மிளகாத்தூள் 2 கரண்டி எடுத்துக்கோங்க. ஸோ நார்மல் மிளகாத்தூள் வீட்டில் இருக்கிறது எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு கலர் வராது. ஸோ இது காரமும் வந்து ஓரளவு கம்மியாக தான் இருக்கும், கலர் வந்து நல்லாவே வரும். அதுக்காக தான் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் வந்து 1.5 கரண்டி போட்டுக்கோங்க. கறி மசாலா வந்து ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு சும்மா டேஸ்ட்டுக்காக மட்டும் லைட்டாக ஆட் பண்ணால் போதும். ஸோ அதை இதில் கொட்டிடுறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் என்ன போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரிகானோ போட்டுக்கணும். ஸோ இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும். ஸோ இது போட்டிங்கன்னா டேஸ்ட் வைஸ் சும்மா பயங்கரமாக வரும். உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஒரு 1/2 கப் தயிர், நல்லா கெட்டி தயிராக இருந்தால் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டி தயிராக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிணைஞ்சு விட்ருங்க. இதை 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ கலர் வரதுக்காக கலர் பவுடர் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், கேசரி பவுட்ரு. மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ எடுத்து சிக்கனை இதில் போட்டு நல்லா கலக்கி வச்சிடலாம் மக்களே. ஸோ மசாலா வந்து நம்ம சீக்கிரமாகவே கலக்கி ஊற வச்சுட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஜூஸியாக நல்லா வரும், நல்லா சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நைட்டு செய்கிறதுக்கு நான் மதியானமே வந்து கலக்கி வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கீறி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாமே மசாலா வந்து உள்ளே நல்லா இறக்கி விட்டுருங்க, நல்லா தடவிடுங்க உள்ளார. கஸ்தூரி மெய்த்தியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து டேஸ்ட்டுக்காக தான் இது எல்லாமே நம்ம போடுறது. ஸோ மசாலாவும் சிக்கனையும் நல்லா கலக்கி வச்சாச்சு. ஸோ இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வெளியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்களோ அப்போ எடுத்து வெளியே வச்சு பார்பிக்யூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி நைட் ஆயிடுச்சு. ஸோ பார்பிக்யூ பண்ணுறதுக்கு நம்ம லுங்கியெல்லாம் கட்டிக்கிட்டு ரெடி ஆயிடுச்சு. இது கறி வந்து கொட்டிடலாம். ஸோ நிறைய கறி இருந்தால் தான் ஹீட்டு வந்து அதிகமாக வரும். இங்கே என்ன பிரச்சனைனா இப்போ சீமெண்ணெய் எதுவுமே கிடைக்கல. அதனால சூடத்தை வச்சு தான் பற்ற வைக்க போகிறேன். ஸோ எப்படி எரிய போகுதுன்னு தெரில, லைட்டாக ஈரமாக இருக்க மாதிரி இருக்குது கறி. ஸோ பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு, முயற்சி செய்வோம்.
ஒரு வழியாக காற்றை சும்மா சுற்றி சுற்றி அடித்து நெருப்பை ஃபைனலி வர வச்சாச்சு. மத்தியானம் ஊற வச்ச சிக்கன் நல்லா ஊறி செம்மையாக இருக்குது. ஸோ நெருப்பு ஓரளவுக்கு நல்லா பரவிருச்சு. ஸோ 2 பீஸாக போட்டு எடுத்துடலாம் மக்களே. வாங்க ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். ஸோ லைட்டாக நான் ஹீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லெக்கை தான் நம்ம போட போகிறோம். ஸோ வந்து 2 லெக் வைக்கலாம் இதில். ஸோ வச்சுட்டு இதை நம்ம வந்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ ஒரு சைடு நல்லா தீயாமல் நம்ம பட்டர் தடவிக்கலாம். ஸோ அப்போ தான் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அது என்னமோ தெரியலங்க, இந்த நார்மலாக வந்து நான்ஸ்டிக்கில் சமைக்கிறதெல்லாம் அதெல்லாம் டேஸ்ட்டே வருது இல்லைங்க. டைரெக்டாகவே ஹீட்டில் கறியில் வந்து சமைச்சு பாருங்கள். உண்மையாலுமே அந்த ஃபுட்டோட டேஸ்ட் உண்மையாக அவ்வளோ செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ அதை நம்ம ஒன்று ஒன்றா சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. நீங்களும் இந்த மாதிரி கிட்டு வாங்கி வீட்லேயே வந்து பார்பிக்யூ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹீட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் 2 நிமிஷம் தூக்கி நான் வச்சுட்டேன். ஸோ அப்படியே அது சைடில் அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இது நம்ம வெந்தோடனே எடுத்துகிட்டு அதை சென்டரில் வச்சிடலாம். அடுத்த 2 பீஸ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக. எப்படி இருக்குது பாருங்கள், எல்லா அளவுக்கும் அப்படியே நெருப்பு வரதா அப்படியே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. ஸோ எப்படி இருக்குங்கிறத நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ வாசம் செம்மையாக வருது, உங்களுக்கு கேமராவில் தெரியாது. எனக்கு மக்களே வேறு லெவலில் வெந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். ஸோ புதுசாக அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னால் உட்காரவே முடியல, அவ்வளோ வாசம் சும்மா அட்டகாசமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து தீய விடாமல் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு நம்ம பட்டரை ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் மஜாவாக வரும். ஆனால் பார்த்து செய்யுங்க செய்யும்போது. மக்களே ஃபைனலி எல்லாமே பயங்கரமாக குக் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஒன்று மட்டும் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இது வெள்ளை கலரில் இருக்கிறது மைனஸு, இது கடையில் வாங்கியாச்சு. இது வந்து தந்தூரி மைனஸு, இதுவுமே கடையில் வாங்கியாச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ எப்படி குக் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம மதியானமே ஊற வச்சது இதுதான் காரணம். எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்கு பாருங்களேன். சும்மா அப்படியே இதில் மைனஸில் அப்படியே ஃபுல்லாக டிப் பண்ணி, தந்தூரி மைனஸில் அப்படியே ஒரு டிப் பண்ணி இதை அப்படியே எடுத்து நம்ம வாயில் போட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. ஆஹோ, கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் மாதிரியே வந்துருக்கும். அந்த ஃப்ளேவர்னஸ், அந்த ஜூஸியாக இருக்கிறது, நம்ம போட்ட அந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கியிருக்கு. வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸோ நம்ம வீடியோ வந்து ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சரி ஓகே, இனிமேல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டெம்ட் ஆகிடுவீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய், குட் நைட்.